sex, drugs, alcohol, rave, harder, techno, bass, sex, drugs, alcohol, rave, harder. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இல்யூஷன் தான் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது, பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிற வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கைவர். இந்த வெப்சைட்டை தான் எல்லாருமே வந்து பண்ணுறாங்க, க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும் இல்யூஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே காசு கொடுத்து தான் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால நிறைய இல்யூஷன்ஸ் வருது. சரி, நம்ம இதில் ஃப்ரீயாக ட்ரை பண்ணலாம் அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேன் நானும். பட் இந்த வெப்சைட் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. சரி, இன்னொரு வெப்சைட் இருக்குது ஃப்ரீயாக, அதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா GENMO அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. GENMO அப்படின்னு ஒரு வெப்சைட்டு. நான் டைப் பண்ணி காட்டுறேன். GENMO அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வெப்சைட் வரும். வெப்சைட் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்னென்னா லாகின் பண்ண சொல்லும். இந்த இடத்துல லாகின் கொடுத்துட்டு உங்களோட லாகின் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே எந்த ஒரு பிக்சராக இருந்தாலும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு என்ன விஷயமா டைப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். எனக்கு வந்து டைப் பண்ண தெரியாது அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். ஸோ கெட் ஸ்டார்டட் கொடுங்க. ஸ்டார்டட் கொடுத்தவொடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்கும். இதுதான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன். செகண்ட் வந்து வேறு மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதுதான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம், அப்லோட் கொடுக்குறோம், பிக்சர் கேட்கும், எந்த பிக்சர் வேணுமோ அதை ஆட் பண்ணிங்க. ஸோ ஆட் பண்ணவொடனே உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும், டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்னு வரும். நீங்கள் ஆட் பண்ண பிக்சர் இந்த இடத்துல வந்துடும். இப்போ கீழே ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியம். நீங்கள் வந்து பார்க்குறீங்களே அந்த ஸ்பைடர் மேன் மாதிரி மாறுறது, அது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் எந்தளவுக்கு க்ரியேட்டிவாக இந்த இடத்துல நீங்கள் போடுறீங்களோ அது வந்து உங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேஞ்சிங் மை ட்ரெஸ் டு ஸ்பைடர்மேன் அப்படின்னு அந்த இடத்துல டைப் பண்ணனா எனக்கு இந்த இடத்துல வந்துடும். எக்ஸ்க்ளூட்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, சேம் இந்த எக்ஸ்க்ளூட்டும் அதே தான். உங்கள் பேக்ரவுண்ட்லாம் என்னென்ன விஷயமா சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இது எதுவுமே தெரியாதுப்பா அப்படின்ற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேக் ஏ வீடியோ அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். கரெக்டாக என்ன ஆகும்னா ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கும் அந்த வீடியோ க்ரியேட் ஆகிறதுக்கு. வீடியோ க்ரியேட் ஆகி முடிச்சிட்ட உடனே நான் வந்து என்ன பண்ணேன்னா மேக் ஏ மை ட்ரெஸ் டு ஸ்பைடர்மேன் அப்படின்னு போட்டேன். ஸோ முடிச்சிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவுட் புட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. அவ்வளோதான். இப்போது இந்த வீடியோவை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எப்படா இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ காட்டுறேன் மாறுது. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆக்ஷன் முடியுது பார்த்தீங்களா, இந்த முடிகிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பாங்க. இப்போ நீங்களாம் வந்து ஓடி வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இல்லை வேறு எந்த மாதிரி வேணால் அப்படி பண்ணிவிட்டு இந்த கடைசி சீன் வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துலாம். எடுத்துகிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை என்ன பண்ணுவாங்கன்னா இது வீடியோ போட்டுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் ஒரு வீடியோ பண்ணேன், அதே நான் உங்களுக்கு கேப்கட்டில் பண்ணி கட்டுறேன். ஸோ இந்த வீடியோ தான் அது நேற்று நான் பண்ணது. இந்த இடத்துல வந்து நார்மலாக நான் பேசுகிற மாதிரி வருவேன். பேசிட்டு முடிச்சிட்ட அப்புறம் கை இப்படி வைக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் வச்சுருவேன். ஸோ கை வச்சு இப்படி நிற்கிற சிம்பிளை வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோவை தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை நான் சேஞ்ச் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கறதுக்கு எப்படி மாறி இருக்கும்னா இதுதான் நான் வந்து பேசியிருப்பேன். கடைசியாக கையை வைக்கிற இடத்துல இப்படி ஸ்டில் கொடுத்துட்டு இந்த ஸ்டில்லை நான் அப்லோட் பண்ணி சேஞ்ச் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி இல்லை பெட்டில் குதிக்கிற மாதிரி பண்ணும் போதும் கடைசியாக இருக்கிற ஸ்டில்லை மட்டும் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ கைபர் சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுனாலும் சரி, சேம் அதே தான் ஆப்ஷன், வேறு எதுவும் சேஞ்ச் கிடையாது. கைபர்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல க்ரியேட் கொடுத்தவொடனே சேம் இதே மாதிரி பிக்சர் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் கேட்கும், உங்களோட ட்ரெஸ்ஸு சேஞ்ச் ஆகணும் இது மாதிரிலாம் ப்ராம்ப்ட் கொடுத்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.